உலகமெல்லாம் வாழக்கூடிய சினிமா அலை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். யார் இந்த பைல்வான் ரங்கநாதன்? போலீஸாக விரும்பினவரு இப்படியெல்லாம் பேசலாமா? சினிமா திரைப்படங்கள் பலதுல நடிச்சிருந்தாலும், சமீபத்திய காலங்கள்ல திரை பிரபலங்கள் பத்தி தன்னோட சர்ச்சைக்குரிய கருத்துக்களால பிரபலமா இருக்கக்கூடிய பைல்வான் ரங்கநாதன பத்தி தான் இப்போ நாம பார்க்க போறோம். 80கள் 90கள்ல சினிமாவுல நகைச்சுவை, குணச்சித்திர வேடங்கள்ல வில்லன் கதாபாத்திரங்கள்ல நடிச்சு பல துணை நடிகர்கள் இன்னைக்கு காணாம போயிட்டாங்க. ஆனா இந்த தலைமுறையினர் மத்தியிலயும் பிரபலமான முகமா அறியப்படுறவர் தான் பைல்வான் ரங்கநாதன். அதுக்கு முக்கியமான காரணம் அவரு யூடியூப்ல பேசக்கூடிய தகவல்கள். செய்தி சேனல் வர்றதுக்கு முன்னாடியே நாளிதழ்கள், வார இதழ்கள்ல கிசுகிசு அப்படிங்கிற பக்கத்துல நடிகர் நடிகைகள் தொடர்பான தகவல்கள் வெளியாயிட்டு வந்தது. இதுக்குன்னு தனி வாசகர் வட்டமும் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த தகவல்கள் எல்லாம் யூடியூப் சேனல்லையும் இணையதளத்திலையும் வர ஆரம்பிச்சிருச்சு. தலைமுறைகள் கடந்திருந்தாலும் கூட சினிமாக்கள் அப்புறம் திரைக்கலைஞர்கள் பத்தின கிசுகிசுக்களுக்கு இருக்கக்கூடிய மவுசு குறையாததை புரிஞ்சுகிட்ட பைல்வான் ரங்கநாதன் நிறைய யூடியூப் சேனல்லையும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லயும் நடிகர் நடிகைகளோட அந்தரங்க தகவல் பத்தியும் பேசிட்டு வராரு. இதுக்காக அவர் கடுமையான விமர்சனங்களையும் எதிர்கொண்டு வராரு. அவரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சினிமாலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. யூடியூப்ல சர்ச்சை பேச்சாளர் அறியப்படக்கூடிய பைல்வான் ரங்கநாதன் தூத்துக்குடி மாவட்டம் சிறுதொண்டநல்லூரை சேர்ந்தவர். 1944வது வருஷம் மார்ச் 19ஆம் தேதி பிறந்த பைல்வான் ரங்கநாதனுக்கு இப்போ 78 வயசு ஆகுது. ஸ்கூல் காலேஜ் படிப்புகளை தூத்துக்குடியிலேயே முடிச்ச அவருக்கு காவல்துறையில சேரணும் அப்படிங்கறதுதான் விருப்பமா. பளு தூக்குதல்ல ஆர்வம் கொண்ட பைல்வான் மிஸ்டர் சென்னை பட்டத்தை இளைஞரா இருந்தப்போ பெற்றிருக்காரு. ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு பின்னாடி பைல்வான் ரங்கநாதனை பத்தி இன்னும் விரிவான தகவல்களை பார்க்கலாம். சிவா ஷிப் கார்கோ இது சுவிஸிலிருந்து இலங்கைக்கு பொதிகள் அனுப்பும் முன்னணி தமிழர் நிறுவனம். அத்தோடு 15 வருட சிறந்த சேவையாற்றும் நிறுவனமாகவும் காணப்படுகின்றது. சென்னைக்கு வந்து பத்திரிகையாளரா பணிய தொடங்கின பைல்வான் ரங்கநாதன் 1973வது வருஷம் அரங்கேற்றம் படத்துக்காக விமர்சனம் எழுத ஆரம்பிச்சாரு. பைல்வான் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இவரு குத்துச்சண்டை, மல்யுத்த போட்டிகள்லயும் வெற்றி பெற்றவர் கிடையாது. ஆனாலும் இவரோட உடற்கட்டை பார்த்து முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் பைல்வான் அப்படிங்கிற பட்டத்தை ரங்கநாதனுக்கு கொடுத்தாராம். அன்னைக்கு இருந்து இவரோட பேர் கூட பைல்வான் அப்படிங்கிற பட்டமும் ஒட்டிக்குச்சு. சினிமா பத்திரிகையாளரா பணி செஞ்சதுனால திரைப்பிரபலங்கள் கூட நெருக்கம் ஏற்பட பைல்வானுக்கு நடிகராகக்கூடிய வாய்ப்பும் தேடி வந்துச்சு. 1983வது வருஷம் வெளியான பாக்யராஜோட முந்தானை முடிச்சு படத்துல வைத்தியரா நடிச்சு சினிமாவில் அறிமுகம் கொடுத்தாரு இவரு. சமீபத்துல வெளியான பெஸ்டி படம் வரைக்கும் பல படங்கள்ல நடிச்சிருக்காரு. ஆவாரம்பூ படத்துல படத்துக்கு ஏத்த மாதிரி பைல்வானாவும், ஜெய்ஹிந்த் படத்துல போலீஸாவும் இவர் நடிச்சிருக்காரு. ஜெய்ஹிந்த் படத்தை தொடர்ந்து தெனாலி, வில்லன், பகவதி, எவனோ ஒருவன், பெஸ்டி மாதிரியான பல படங்கள்ல போலீஸா நடிச்சிருக்காரு. பைல்வான் ரங்கநாதன் ஆரம்பத்துல வில்லன் கதாபாத்திரங்கள்ல நடிச்சிட்டு வந்தாரு. அதுக்கு பின்னாடி நகைச்சுவை காட்சிகள்ல சீரியஸான கதாபாத்திரத்திலையும் நடிச்சிட்டு வந்தாரு. சின்ன பாப்பா பெரிய பாப்பா, சின்ன தம்பி, பைரவி, ஆவிகளுக்கு பிரியமானவள் மாதிரியான தொலைக்காட்சி தொடர்கள்லயும் பைல்வான் நடிச்சிருக்காரு. சினிமாக்கள்ல நடிச்சிருந்தாலும் சினிமா பிரபலங்கள் பத்தி இவர் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் ரொம்ப பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திருது. கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி நடிகர் தனுஷ், ஐஸ்வர்யா இவங்க 2 பேரும் பிரியறதா அறிவிச்சப்போ பைல்வான் ரங்கநாதன் பேசினது ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. தனுஷ், ஐஸ்வர்யா, அனிருத் இவங்க எல்லாரையும் பத்தி எல்லை மீறி முகம் சுழிக்கக்கூடிய வகையில அவர் சில தகவல்களை பகிர்ந்திருந்தாரு. அதுக்கு பல்வேறு தரப்பினரும் கடுமையான கண்டனங்களை சொல்லியிருந்தாங்க. பைல்வான் ரங்கநாதனை கைது செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கைகளும் கூட அப்ப வலுத்துச்சு. அதே மாதிரி நடிகை ராதிகா சரத்குமார் பத்தியும் பைல்வான் ரங்கநாதன் ஒரு யூடியூப் சேனல்ல சர்ச்சைக்குரிய வகையில கருத்து தெரிவிச்சதுக்கு அப்புறமா அது பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இதுக்காக அவரை சென்னை கடற்கரையில ராதிகா நேர்லயே கடுமையா திட்டுனதா கூட செய்திகள் வெளியாச்சு. இரவின் நிழல் படத்துல நடிச்ச நடிகை ரேகா நாயர் பத்தியும் பேசினதுக்காக பைல்வான் ரங்கநாதன் கிட்ட அவங்க வாக்குவாதத்துல ஈடுபட்ட காட்சிகளும் வெளியாச்சு. அதே மாதிரி பாடகி சுஜித்ராவும் பைல்வான் ரங்கநாதனை தொலைபேசியில தொடர்பு கொண்டு வாக்குவாதத்துல ஈடுபட்டதும் குறிப்பிடத்தக்கது. பைல்வான் ரங்கநாதன் சொல்லக்கூடிய திரைப்பிரபலங்கள் பத்தி பெரும்பாலான தனிப்பட்ட தகவல்கள் ஆதாரமற்ற கற்பனை கதைகள் அப்படின்னு நிறைய பேர் விமர்சிச்சுட்டு வராங்க. அது தொடர்பா ஆதாரம் கேட்டா பெரும்பாலும் பேச்சை மாத்துறதுலயும் இல்லனா ஊடகத்துல வெளியான துணுக்கு செய்தியுமே அவர் கொடுத்துட்டு வராரு. இதே மாதிரி தகவல்களை ஏன் பேசுறீங்க அப்படின்னு கேட்டா நடிகைகள் போடக்கூடிய ட்ரெஸ்ஸை பத்தி விமர்சிச்சு மக்கள் பாக்குறதால சொல்றேன் அப்படின்னும் அவர் விளக்கம் கொடுக்கிறாரு. பைல்வான் ரங்கநாதன் சினிமா விமர்சனங்களை பெரும்பாலும் பிற்போக்குத்தனத்தையே ஊக்குவிக்கிறதா இருக்கிறதா திரைப்பிரபலங்களும், முற்போக்குவாதிகளும், பெண்ணியவாதிகளும் குற்றம் சாட்டுறாங்க. எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் பைல்வான் ரங்கநாதன் தன்னோட கருத்துக்களை மாத்திக்கிறதா இல்ல. சினிமாவில் 10,000 சம்பாதிப்பதை விட பத்திரிகையாளரா 1000 ரூபாய் சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பைல்வான் ரங்கநாதன் நேர்மையான விமர்சகன் அப்படிங்கிற அடிப்படையில நிம்மதியா இருக்கிறதா தனியார் ஊடகம் ஒண்ணுக்கு கொடுத்த பேட்டியில சொல்லியிருக்காரு. பத்திரிகை துறை மேல இத்தனை பற்று வச்சிருக்கக்கூடிய அவரு பத்திரிகை தர்மத்தை கடைபிடிச்சு திரைப்பிரபலங்களையும் சக மனுஷங்களா மதிச்சு அவங்களோட அந்தரங்க தனிப்பட்ட வாழ்க்கையில தலையிடாம இருந்தா அவங்களும் நிம்மதியா இருப்பாங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க இன்னும் நம்மளோட சினிமாலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சிவா ஷிப் கார்கோ இது சுவிஸிலிருந்து இலங்கைக்கு பொதிகள் அனுப்பும் முன்னணி தமிழர் நிறுவனம். அத்தோடு 15 வருட சிறந்த சேவையாற்றும் நிறுவனமாகவும் காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் தற்போது தமது பொதி அனுப்பும் கட்டணமும் குறைந்துள்ளது. சிறப்பான பாதுகாப்பான முறையில் பொதிகளை உங்கள் வீட்டில் வந்து எடுத்து இலங்கையில் கொடுக்க வேண்டிய உங்கள் உறவுகளின் கையில் கொடுக்கப்படும். எம்மோடு தொடர்பு கொண்டு பொதி அனுப்பும் நாள், மாதம் என்பவற்றை அறிந்து கொள்ளுங்கள். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் 07960585448 அல்லது 07677955004. நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம். இது ஓர் லங்கா 4 ஊடக விளம்பரம்.